பார்த்துட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த கலை இனிய வணக்கம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னனோட சினிமா சேனல். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். நேத்தி Instagramல நம்ம எல்லாராலும் ரொம்ப ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து காத்திருந்த அப்டேட் தான் தளபதி 69ன்னு சொல்லலாம். ஆனா அந்த அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் தளபதி ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய சோகம் ஏற்பட்டது. ஏன்னா அந்த அப்டேட் வீடியோல ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ற வார்த்தை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ Instagramல த ரூட் அஃபிஷியல் பேஜ் ரிலீஸ் ஆச்சு. இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணது தளபதி அவர்களுடைய மேனேஜர் ஜெகதீஷ் பழனிசாமி அவங்கன்னு சொல்லலாம். இந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் ரசிகர்கள் கிட்ட எந்த அளவு சந்தோஷம் ஏற்பட்டதை விட மிகப்பெரிய சோகம் ஏற்பட்டது. கடைசியா ஒரு முறை தளபதி அவர்கள் நாங்க ஸ்க்ரீன்ல பார்க்க போறோம்ன்ற ஒரு சோகம் தளபதி ரசிகர்கள்கிட்ட இருந்ததுன்னே சொல்லலாம். இந்த தளபதி 69 உடைய டைரக்டர் வினோத் அவர்கள். இதனுடைய புரொடக்ஷன் ஹவுஸ் கேவிஎன் புரொடக்ஷன். இந்த படத்துல ஹீரோயினா பூஜா ஹெக்டே அவங்கள கமிட் பண்ணிருக்காங்க. மியூசிக் டைரக்டரா அனிருத் அவங்கள கமிட் பண்ணிருக்காங்க. இந்த படம் அக்டோபர் மாதத்துல ஷூட் ஆரம்பிக்க போறாங்க. ஒரு சாங்கோடயே இந்த படத்தை ஆரம்பிக்க போறாங்க. ஆல்ரெடி கோட் திரைப்படமும் சாங்கோட தான் அந்த ஷூட் ஆரம்பிச்சாங்க. கோட் திரைப்படத்திலையும் விசில் போடு சாங்ல இருந்து தான் இந்த படத்தை ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி தளபதி 69லும் பாட்டோட இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனிருத் அவர்கள். கிட்டத்தட்ட அந்த ஒரு பீஸ்ட் காம்போனே சொல்லலாம். அனிருத் அவர்கள், பூஜா ஹெக்டே மற்றும் தளபதி அவர்கள் 3 பேரும் ஒரு பீஸ்ட் காம்போவா திருப்பி உள்ள வராங்க. இந்த படத்தினுடைய வில்லனா பாபி தேவால். கங்குவா திரைப்படத்தினுடைய வில்லன் தான் இந்த படத்திலும் வில்லனா கமிட் ஆயிருக்காங்க அப்படின்ற தகவலும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஸ்டண்ட் கொரியோகிராஃபரா அனலரசு அவர்கள் கமிட் ஆயிருக்கிறதா ஒரு தகவல் சொல்றாங்க. அனலரசு அவர்கள் ஏற்கனவே பிகில் திரைப்படத்துல ஒரு மிகப்பெரிய ஸ்டண்ட் கொரியோகிராஃபி பண்ணிருப்பாங்க. இந்த படத்தினுடைய எடிட்டரா பிரதீப் ராகவ் அவரு கமிட் ஆயிருக்காங்க. இந்த பிரதீப் ராகவ் நிறைய படங்கள் எடிட் பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கத்தகளி, கோமாளி, லவ் டுடே இது மாதிரி படங்கள்லாம் எடிட் பண்ணிருக்காங்க. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளரா சத்யன் சூரியன் அவர்களையும் கமிட் பண்ணதா ஒரு தகவல் சொல்லப்படுது. தளபதி 69 அந்த படத்துக்காக நீங்க எந்த அளவு ரொம்ப ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. தளபதி 69 இந்த படத்துக்காக நீங்க எவ்வளவு ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இது மாதிரி வீடியோக்களை பார்க்க இன்னொரு சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.